வணக்கம் சென்டம்பா வியூவர்ஸ். மறுபடியும் ஒரு முக்கியமான ஷார்ட்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி என்ன முக்கியமான ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2019 அப்புறம் என்னென்னலாம் முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக ஸ்கீம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் நோக்கி மக்கள் போகணும். ஆனால் இது தடவையாக மக்களை தேடி ஸ்கீம்ஸ் ஒன்று போகணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மக்களை தேடி மருத்துவம். ஓகேவா? வீட்டில் இந்த என்னென்னலாம் ஒரு நோய் இருக்கும் இல்லைங்களா? இப்போதைக்கு டயபிட்டிஸ் நோய் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு நல்ல மருந்து போய் சேரணும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படிங்கிறதுனால இன்னொன்று மக்களை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ மக்களை தேடி ஒவ்வொரு சர்வீஸு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 5, 2021 மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி. இந்த கொரோனா காலங்களில் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஏன்னா நோய் தொற்று பரவும் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு இல்லத்துக்கும் தேடி கல்வியை கொண்டு சேர்க்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேப் விழுந்துடக்கூடாது இல்லைங்களா? அதனால இல்லம் தேடி கல்வின்னு ஒன்று ஆரம்பித்து அக்டோபர் 27, 2021 ஆரம்பித்தாங்க. இது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மே 24, 2023 டேட்டுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவம். ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ வந்து கொத்தனார்கள் இருக்காங்க, தச்சர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தாலோ ஜென்ரலாக வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகணும். இப்போது ஃபோன் பண்ணாலே போதும், அவங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் மருத்துவம் பார்க்குறது தான் தொழிலாளர்கள் தேடி மருத்துவம். ஜனவரி 10, 2024 உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 31, 2024 டேட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் பிப்ரவரி 5, 2024. அதுக்கப்புறம் உழவரை தேடி வேளாண்மை திட்டம். இதுதான் இல்லத்திலே ஹைலைட்டு. இதுக்காக 45,661 கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில், அதாவது அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு தனி பட்ஜெட் போடுறாங்க தமிழ்நாட்டில். அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு 2025-26 இந்த உழவரை தேடி வேளாண்மை திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. 45,661 கோடி ரூபாயில். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.